இன்றைய திருப்பலியானது மரித்த சிலுவை முத்து மற்றும் அவருடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் தூய யூதா ததைவுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த பாவ மன்னிப்பு நம்முடைய மீட்பு கல்வாரி பலியில பங்கெடுப்பதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு கொண்டு ஆண்டவருடைய அருளையும் இரக்க பெருக்கத்தையும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் நாம் பெறும்படியாக இப்பொழுது நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கல்யாண புனித மரியாதையும் வான தூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்கும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா,
உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரருக்குள் எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்பொழுது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளனர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கிறோம். அவ்வாறு நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லோரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்டவர் சிலர் அவற்றுக்கு படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனசான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகின்றது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரிகள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிரான பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகள் எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துரைக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உள் தந்தவரும் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கிறேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியானது கேட்போருக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு நற்செய்தியாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில பகைவரை அன்பு செய்ய சொல்லுகிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். யார் உங்களை காயப்படுத்துகிறார்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அதிலும் முக்கியமாக உங்களை ஒரு கணத்தில் அறைவோருக்கு மறு கணத்தை காட்டுங்கள் என்று அவர் கூறுகின்றார்.
இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி நம்முடைய மனித சூழ்நிலையிலே, நம்முடைய மனித வாழ்விலே பின்பற்றுவதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு இறை வார்த்தையாக, கடவுளுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இயேசு கூறுகின்றார், உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு இரக்கம் காட்டுவது போல நீங்களும் இரக்கம் காட்டுங்கள் என்று அவர் கூறுகின்றார். மற்றவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் உங்களுக்கும் கடவுள் தீர்ப்பு அளிக்க மாட்டார் என்று அவர் கூறுகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெறும் கிறிஸ்தவனாக இருப்பது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. அதாவது நம்முடைய சடங்கு முறைகளை அல்லது நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை, திருப்பலிக்கு வருவது அல்லது ஜெபத்திலே பங்கு கொள்வது அல்லது ஜெபமாலை ஜெபிப்பது அல்லது உபவாசம் இருப்பது அல்லது நோன்பு இருப்பது அல்லது இப்படி மேலான வெளி அடையாளங்களை செய்வது ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. உண்மையாகவே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் என்றால், இறையாட்சியுடைய மக்கள் என்றால், இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டுள்ள கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைப்படி வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே நான் கூறுவேன், கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒரு சாதாரண, ஒரு சுலபமான, அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். இயேசு கடவுளுடைய மகன். இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மெசியா, மீட்பர். அவருக்கு கடவுள் வந்து வல்லமை கொடுத்திருந்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை பற்றியும் கடவுளுடைய அரசை பற்றியும் கடவுளுடைய திருவுளத்தை பற்றியும் போதித்து எல்லா மக்களுக்கும் நன்மை செய்து வந்தார். அவர் எந்த மக்களுக்கும் தீங்கு செய்யவில்லை, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்து வந்தார். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்? கடவுளுடைய வழிகளை அவர் சரியாக கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது யாரெல்லாம் கடவுளுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மோட்சம் என்று சொன்னார். யாரெல்லாம் கடவுளுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதாவது தங்களை தாமே யார் ஏமாற்றிக் கொண்டார்களோ, நாங்கள்லாம் நல்லவங்க, கடவுளுடைய வழிகளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்கள் விழடிக்கப்பட்ட கல்லறைகள், நீங்கள் மற்றவர்களை மிகவும் துன்பப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுக்கு இறையாட்சி கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் நன்மை செய்தாலும் இரக்கம் காட்டினாலும் அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமாகவும் மக்களிடம் ஆண்டவர் பேசினார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் கரெக்ட், இதை நீங்க செஞ்சா உங்களுக்கு வாழ்வுன்னு சொல்லி அப்படியே முகத்துல நேரடியா சொன்னார். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பத்தி கவலைப்படல. ஏனென்றால் அவர் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த ஒரு வேலையை, கடவுள் தனக்கு சொன்ன அந்த ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்? விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செய்தார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை முழுமையாக மகிமைப்படுத்தி கடவுளை மையமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். கடைசியிலே அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது சூழ்ச்சி செய்து அவர் மீது பழியை சுமத்தி அவர் செய்யாத தவறை செய்ததாக சொல்லி அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டு விட்டார்கள். பல துன்பத்திற்கும், பல ஏளனத்திற்கும், பல அவமானத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளானார். அப்ப அதை பார்க்கின்ற அந்த சமுதாயத்து மக்கள் நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, ஏன் இவருக்கு இந்த வம்பு, இவர் என்ன தப்பு பண்ணாரு, இவர் நல்லது தானே பண்ணாரு, எத்தனை பேருக்கு அவர் புதுமை செஞ்சாரு, எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு வல்லமையை செய்திருக்கிறாரு, இவருக்கு ஏன் இந்த ஒரு துன்பம், இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, சிலுவையில் அறையலாம் சொல்லி நிறைய மக்கள் பேசியிருப்பாங்க, பரிதாபப்பட்டிருப்பாங்க. நிறைய மக்கள் இயேசு கூட ஏன் நீங்க அதிகாரிகிட்ட போய் சண்டை போடுறீங்க, மோதுறீங்க, விட்டுட்டு போக வேண்டியது அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை செய்வதுதான்
என்னுடைய ஒரு அன்றாட உணவாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டேன். அப்ப சகோதர சகோதரிகளே, இயேசு வந்து தெளிவா சொல்றார், யாரு? தன்னுடைய சீடர்கிட்ட. அதாவது என்ன நீங்க பின்பற்ற விரும்பினா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? உங்களையே நீங்க வெறுக்கணும். உங்க மேல உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தை நீங்க என்னை விட அதிகமா நேசிக்க கூடாது. என்னை விட தன்னுடைய தாயையோ தந்தையோ மகனையோ சகோதர சகோதரியையோ நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல சொல்லிட்டாரு. என்ன அவன் என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. அடுத்து என்ன சொன்னாரு? அதாவது என்ன பின்பற்ற விரும்புகிறவன் என்ன செய்யணும்? தன்னையே மறுத்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தெளிவா சொன்னார். என்ன நீ பின்பற்ற விரும்புகிறாயா? கிறிஸ்தவனாக வாழ விரும்புகிறாயா? நீ வந்து என்ன செய்யணும்? துன்பங்களை ஏற்றுத்தான் ஆகணும். சிலுவை வந்து உனக்கு வரத்தான் செய்யும். ஒருத்தன் சொன்னா இயேசுவிட்ட, நான் வந்து உங்களை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் இயேசு சொன்னாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. எனக்கு வந்து இருக்க இடம் கிடையாது, எனக்கு படுக்கவும் இடம் கிடையாது, எனக்குன்னு சொல்லி வந்து எதுவுமே கிடையாது. புரிஞ்சா? கொஞ்சம் யோசித்து பார்த்து நீ என்ன செய்யும், உன் முடிவெடு அப்படின்னு வந்து சொன்னான். ஒருத்தர் சொன்னா வந்து உங்க பின்பற்ற விரும்புறேன், ஆனா முதல்ல வந்து ஏன்னா வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து உங்களை பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு, எப்ப நீ வந்து உன் வீட்டை பத்தி நினைச்சியோ நீ வந்து என்னை பின்பற்ற உனக்கு தகுதியே கிடையாது. இந்த வீட்டுக்கு பேர் உங்க அப்பா அம்மா கவனி, உங்க வீட்டில் உள்ள எல்லா கருத்தையும் கவனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அதாவது ஒரு பிளவுபட்ட இதயம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான வந்து இதயம் இருக்கணும். கடவுளுக்கு என்ன அர்ப்பணிக்கிறானா, கடவுளுக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கணும், அப்படி வந்து முழுமையா வந்து ஒப்பு கொடுக்கணும். எனவே சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய மனித வாழ்க்கையில நீங்களும் யோசித்து பார்க்குறீங்க, நீங்களும் கேள்வி கேட்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன மற்றவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணேன், ஏன் ஆண்டவர் வந்து என்ன இப்படி சோதிக்கிறார், ஏன் என் குடும்பத்தில் வந்து இப்படி வந்து துன்பங்கள் சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறீங்க. அதாவது இயேசுவை பின்பற்றுறதே நமக்கு வந்து ஒரு துன்பமான ஒரு காரியம் தான். அப்ப எதுக்கு இயேசுவை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறீங்க. அதாவது நம்ம ஆண்டவரை வந்து வழிபட்டோம்னா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும். ஆனா கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நமக்கு துன்பம் தானே அதிகம் வருது, வேதனை தானே அதிகம் வருது. ஏன் ஆண்டவர் வந்து வேதனை கொடுக்கணும், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பல பேர் என்ன செய்யறோம், ஆதங்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவர் பிரியமான சகோதர சகோதரிகளே, 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீடர்கள்ல ஒரே ஒரு ஆளை தவிர 11 பேரும் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி தான், உயிரை கொடுத்து தான் வேத சாட்சியா மறிச்சாங்க. யாருமே வந்து சுகபோகமா உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு நல்லா அப்படியே சாதாரணமா இயற்கை மரணம் வந்து யாருமே சாகல. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து இயற்கை மரணம் செத்தாங்க. மற்றவங்கள இருந்தது அடிபட்டு செத்தாங்க. யாருக்காக? நற்செய்திக்காக, கிறிஸ்துவுக்காக. 2 எடுத்துக்காட்டு. ராயப்பூர் திருச்சியுடைய முதல் திருத்தந்தை. ஏன்னா ராயப்பா உன்னுடைய உண்மையை திருச்சி நீ பாறை, இந்த பாறை திருச்சியை கட்டி சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். நீ விரும்பாத இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க, நீ எனக்காக என்ன செய்வ, பயங்கரமான துன்பத்தை அனுப்பின. இப்ப ராயப்பூர் எப்படி செத்தாரு? அவர் வந்து இயேசுவுக்காக, நற்செய்திக்காக தலைகீழ வந்து சிலுவையில வந்து அறையப்பட்டார். சின்னப்பர் தெரியுமா? சின்னப்பர், புனித சின்னப்பர் பவுல் நம்ம சொல்றோம். அவர் வந்து எப்படி இறந்தாரு? அவர்லாம் வந்து ஒரு பெரிய ஞானி, பெரிய அறிவாளி. அவர் நினைச்சிருந்தா வந்து நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் நினைச்சாரு, இயேசுதான் என்னுடைய மீட்பர், இயேசுதான் வந்து எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நினைச்சாங்க 3ஆம் நூற்றாண்டுல வந்து கிறிஸ்துவ போதிக்கிறான், மக்களை வந்து மனமாத்தினான்னு சொல்லி அவரை கழுத்தை வெட்டினாங்க. கழுத்தை வெட்டி வந்து அவர் வேத சாட்சியா மறித்தார். இன்னைக்கு வந்து நம்ம அதை யோசித்து பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்தவங்களை வந்து வாழ முடியுமா? கிறிஸ்துவ வந்து முழுமையா வந்து அவர் சொல்ற பிறகு வந்து வாழ முடியுமா? வேண்டாம் சாமி, கோயிலுக்கு வந்தனா அது போதும், உள்ள குட்டி இருக்கு, என்னது வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைச்சிருந்தோம். ஒரு அற்ப மனிதர்களாகவே வாழ்றோம். கஷ்டம், அதுதான் சொல்றோம். அதனால கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு வேணும். அந்த ஒரு திடம் சக்தி இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்காக சான்று பகர முடியும். ஆண்டவருடைய இறை வார்த்தை வந்து
அவரை போல நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு உயிருள்ளவர்களாக விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். அதேக்காக திருப்பலியில் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதின் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்ற. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
உட்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்தும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேசியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
திருத்தூதர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தை உடலை காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். உன்னடியேனை தேற்றவா, அந்தனே விரைவில் வா, அந்தனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா, அந்தனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. கலைமான் நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. வல்லவராக வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் பலம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதாத தேவரே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவர்களை முடிப்பவரான புனித யூதாத தேவரே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இறந்தோரின் நம்பிக்கையான யூதாத தேவரே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுவர்களாயிருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதாத தேவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறை அன்பால் ஈர்க்கப்படுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதாத தேவை, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு நெருங்கிய ஒருவரான புனித யூதாத தேவை, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயார உள்ளம் கொண்ட புனித யூதாத தேவை, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதாத தேவியின் வல்லமையில மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளுக்கு அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாத தேவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பவருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியர்களின் மென்மை துலங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீரங்களை எல்லாம் அடைந்து தந்தரல உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்பொழுது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ளம் பண்பாடு உடையவரும் இறை புகழை பாடுபவருமான பெயர் பெற்று இளங்கும் தயாள இருதய ததையுவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போக விடாதேயும். கர்த்த துரோகியின் பெயரொற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமிடும் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கின்றார் என்பதை நினைவு கூர்ந்தள்ளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம். பலர் அறியா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, வளர்ந்தரும் உமது பக்தி பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசை எல்லாம் எடுப்போம் என்று உறுதியாய் வாக்களிக்கின்றோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தவரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை இயக்குமாறான புனித யூதாத தேவியின் வல்லமை உள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கின்றோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாத தேவியை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதாத தேவி வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆன்மதாகத்தால் அயராது உழைத்த கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதாத தேவியை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறையுள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்தவர்களாக விளங்கும்படியாக புனித யூதாத தேவி வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தெளித்து ஓங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதாததை போல் நாங்களும் திருச்சேவியின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறை நின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதாத தேவி வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இறைமகனின் முன்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படி
எதேன்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதா ததையை கொண்டாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதாத்ததி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையை மன்றாட்டினார் திருமறை சினைப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடி சமாதானமும் நற்சகமும் நிலவி தேவாசை பெருகும்படியாக புனித யூதாத்ததி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதாததைப் போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வம் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதாத்ததி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இப்பங்கு முன்னேற்றமடையவும் இந்நவனால் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவை எல்லாம் விரைவில் பெறும்படியாக புனித யூதாத்ததி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக தெரிவிப்போம். அப்போஸ்தலரும் வேதசாட்சியுமான யூதாதேவின் மன்றாட்டால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஈராதவற்றை இயற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவைகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கேயும் திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித யூதாதேவியின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசையை பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அடைத்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரலுமிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் புனித யூதா ததைவின் இந்த புனித பொருளின் வழியாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதித்து பாதுகாத்து என்றும் வழிநடத்துவாராக. ஆமென். மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்